நக்கலுக்கு வித்தியாசம் உண்மை மட்டும். உண்மை உண்மை இருந்தா பாராட்டல அது அது அதை நிற்கும், இல்லாட்டி அது நக்கல். அது அணியே நம்ம பாடி வச்சிருக்கோம். அந்த அதை முன்னாடியே சொன்னேன், அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். அப்போ தேடிப்பாங்க, ஒவ்வொருத்திட்ட இருக்கு நல்லது. இந்த நல்லது இல்லாமல் எந்த மனுஷனா இல்லை. அந்த நல்லதை நம்ம பேசுகிறோம்னா நிச்சயமா நம்மளுடைய அந்த வார்த்தைகள் நிற்க நம்ம நடக்கும். ஒரு ஒரு தவணை கண்ணதாசன் இது ரொம்ப அந்த பாராட்டுக்கு அழகாக சொன்னாங்க. மிக கலைஞரை ரொம்ப சிலமையில் அவர் எல்லாம் பண்ணுவார். கலைஞரை ரொம்ப போற்றுனார். கேட்டாங்க, இப்போ ரொம்ப போற்றுவீங்களே என்ன? அவர் சொன்னாராம், நான் சேரவாரி அடித்தேன்னா அவர் மேலும் சேராயிரு, நானும் சேராயிரு. நான் இப்போ சந்தானத்தை தான் பூசுறேன், அவரும் மணப்பார், நானும் மணப்பேன். அந்த வார்த்தைகளை மணக்கிற வார்த்தைகள் பிறரால், எனக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு இது, நீதிநெறி விளக்க பாட்டு. பிறரால் பெருஞ்சுட்டு வேண்டுவான் மறவாதே நோற்பது ஒன்று உண்டு. எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளை சுட்டோம்னா இந்த பெரிய ஆளுன்னு சொல்லணும்னு நினைக்கிறோம். பிறரால் பெருஞ்சுட்டு வேண்டுவான் மறவாதே நோற்பது ஒன்று உண்டா. நோற்பதுங்கிறது தவ மாதிரி செய்யணுங்க. என்னவா, பிறர் சீரெல்லாம் தூற்றி நம்ம என்ன பண்றோம், அவங்களோட குறையெல்லாம் தூற்றுறோம். சீரெல்லாம் தூற்றி சிறுமை புறம் காத்து யார் யாருக்கும் நன்மை சொல்லுங்க. நம்ம சிறுமையை தூற்றி ஒரு நல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த ஊசி இருக்குல்ல, ஊசிக்கு ஒரு காதல, ஊசிக்கு ஒரு ஓட்டை, இந்த சல்லடைக்கு உடம்பு பூரா ஓட்டை. இந்த ஊசியை பார்த்து சல்லடை சொல்லிச்சா உன் காதல ஓட்டை, இதுக்கு உடம்பு பூரா. அது வேற, நமக்கு உடம்பு பூரா ஓட்டை, நம்ம ஊரு பூரா குறை சொல்லிக்கிட்டு. அந்த குறை சொல்றதை எப்ப நிப்பாட்டி சீரெல்லாம் தூற்றி சிறுமை புறம் காத்து யார் யாருக்கும் நன்மை சொல், அப்படி இருந்தா நிச்சயமா நம்ம சொல்றது நம்மளுடைய நம்ம புகழ் நிற்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது. அதாவது சிறப்பான 5 வார்த்தை. அடுத்தது சிறப்பான 4 வார்த்தைகள். இது பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்கணும். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? கருத்து கேட்டோம்னா என்ன வருதா, அவங்களுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம ஒத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அங்கீகாரத்துக்கும் பாராட்டுக்கும் ஏங்குறாங்க மனுஷன். அது ஒரு தீராத இயக்கமா. நீங்க ஒரு இது பற்றி என்ன கருத்துன்னு கேட்டால் அது என்ன ஆகுது, அவங்களுக்கு அவங்களோட குழந்தையா இருக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த கருத்தை காப்பாற்ற வேண்டியது அவங்களுடைய இதை. இப்போ நான்லாம் வீட்டில் கருத்து கேட்டுறது இந்த பிரச்சனை இருக்குது. உங்களுக்குலாம் தெரியும் முக்கியமான விஷயம் எது, சாதாரண விஷயம் எது அப்படின்னு சொல்லி. இப்போ சாதாரண விஷயங்கள் என்னென்னா, இப்போ அமெரிக்காவுக்கு வந்துட்டான், ஊருக்கு எப்போ போகிறதுன்னு இது மாதிரிலாம் அவங்க தான் முடிய மாட்டாங்க. கல்யாணத்துக்கு இதுக்கு நம்ம பர்த்டேக்கு, என் பர்த்டேக்கு அவங்களுக்கு என்ன சேலை வாங்கிக்கிறது, இந்த மாதிரி முக்கியமான விஷயம். இந்த ராஜாங்கிறவர் 1 கோடி அவரால் நஷ்டம் வந்திருக்குமா, அது 1,70,70,000 கோடி வந்திருக்குமா, இதெல்லாம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. அது அவர் மந்திரி சபையில் இருப்பாரா போவாரா, அவரு நான் ஒன்று கவலைப்பட. வேலைக்காரர் கேட்டாரா, நீங்க சொல்றதை கேட்கறதா அம்மா சொல்றதை கேட்கறதா? இந்த ஆளு சொன்னாரா, இங்க பாரு, நான் சொல்றதும் அம்மா சொல்றதும் ஒரே மாதிரி இருந்தா நான் சொல்றதான் கேட்பேன். இது ரெண்டும் வெவ்வேறையா இருந்தா அவங்க சொல்றேன். நான் ஏதோ ஜோக்கு மாதிரி சொன்னால இது என்ன சொல்றாங்க, ஒரு சேர்ந்த தேர்வுங்கிறாங்க, கலெக்டிவ் டிசிஷன். 2 கண்களால் 2 திசை தெரிந்தால் 4 கண்களா? எனக்கு பின்னாடி இருக்கிறது அவங்களுக்கு தெரியவில்லை. என் மேல அக்கறை, அன்பும் அக்கறையும் கொண்டவங்களோட இந்த உங்கள் கருத்து என்னன்னு கேட்கறது மிகச்சிறந்த ஒரு 4 வார்த்தைகள் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு எங்கேயும் அந்த கருத்துக்களை. இப்போ எனக்கு ஒரு வயிற்று வழியெல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் வந்துச்சு. டாக்டர் அவங்க ராஜா முத்துப்பிள்ளை
அவங்ககிட்டலாம் கேட்குற போது அவங்களுடைய உதவி. நான் அந்த கருத்தை பேசுகிற போது ஒரு பெரிய ஸ்கேனையே கூட்டிகிட்டு போய் எடுத்துகிட்டு வந்து எனக்கு அதனுடைய உதவுகிற அந்த தன்மை எப்படி வருது, அந்த கருத்து தங்கள் கருத்து என்னங்கிறதுக்கு அவர் கேட்குற போது அடுத்த வார்த்தை அந்த இஃப் யூ பேசுகிறது 3 வார்த்தை 4 வார்த்தை சொல்லிட்டு வாட் இஸ் சார் இது பற்றி தங்கள் கருத்து என்ன, 3 வார்த்தை மிகச்சிறந்த வார்த்தை. தயவு செய்து நீங்கள் இஃப் யூ ப்ளீஸ் இதே மறுபடியும் கேளுங்கள் தான். நம்ம ஏன் ப்ளீஸ் சொல்ல மாட்டேங்கிறான், ஏன் தயவு செஞ்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறான்? அவங்க கடமைப்பட்டவங்க, அவங்க வடிச்சு கொட்ட கடமைப்பட்டவங்க, நீ சம்பாதிச்சு கொட்ட கடமைப்பட்டவங்க. அப்படிலாம் நம்ம பிள்ளைகளுக்கு கூட அந்த அந்த தேங்க்ஸ்ன்னு சொல்றது கூட இங்கே எல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. சில இடங்கள்லாம் நம்ம அதை அந்த அந்த இப்போ இங்கிலீஷ் படம் பார்த்தா தேங்க்யூ ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டே இருக்கான். நம்ம அதை ஐ லவ் யூ எந்த காலத்தில் சொன்னேன்னு தெரியும். அப்ப ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன், அங்கேயும் அந்த மனசுல தெரியல கஞ்சத்தம் தான். அங்கே கூட சொல்லுங்கள், கேளுங்கள், மிகச்சிறந்த வார்த்தை கேளுங்கள். ஒரு பழைய பாட்டு, வடித்து வைத்த ஓவியத்தை பாரடாகன்னு ஒரு பழைய பாட்டு இருக்கு. தலைவரை கொஞ்ச நேரம் என்னமோ ரொம்ப பார்க்குறீங்களே, என்ன வேற ஏதாவது பார்க்குறீங்களா, ரெக்கார்ட் பண்றீங்களா? வடித்து வைத்த ஓவியத்தை ஆசை என்ன தேவை என்று கேளடாகண்ணா அந்த பாட்டை முதவரி இல்லை. அந்த ஒரு பாட்டை வருங்க, இதை பிள்ளை பிள்ளை வளர்ந்த கதை ஆசை என்ன தேவை என்ன கேளடாக என்ன கேட்டாதான் ஆசை என்ன தேவை என்னன்னு தெரியும். அப்பனாதான் அது இது பண்ணும். அது அதுக்கு நிறைவேறணும்னா வெளிப்படுத்துங்கள், கேளுங்கள் சொல்றேன். இத காஸ் அண்ட் எஃபெக்ட், அதாவது காரணமும் விளைவும். இப்போ ஒரு விதையை போட்டா அது முளைக்க அல்லது முளைக்காம போகும். விதையை போட கேட்டா ஒருவேளை கிடைக்க அல்லது கிடைக்காம போகும். கேட்கவே இல்லை. அப்ப இந்த உறவுகள்ல மிகச்சிறந்த வார்த்தை இந்த கேளுங்கள். கேட்கறதுக்கு முறை இருக்கு. அந்த இஃப் யூ ப்ளீஸ் அந்த ப்ளீஸுங்கிற போது சின்ன பிள்ளைய விட அந்த ப்ளீஸ் கேட்கிற போது ரொம்ப அழகா இருக்கு. பெரிய அது அழகா எப்படியோ கத்துக்கிட்டது ப்ளீஸ் அது சொல்ற போது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. வெல்கம்னு சொல்ற போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அந்த உறவு முறைகளை சேர்த்து பேசுற போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அம்மா அப்பா எல்லாமே நம்ம அந்த உறவு முறையோட சொல்லலை, சார்ந்து அதை சேர்க்கிற போது எங்க பகுதியில இந்த ஆத்தான்னு சொல்லி தாயார சொல்லுவாங்க. இவன் என்ன பண்றாரா, அம்மானு பொண்டாட்டியா அம்மா அம்மாங்கிறான், பிள்ளைய பிறந்த பிள்ளைய அம்மா அம்மாங்கிறான். ஆனா அவங்க பெரியவங்க இருக்கா இல்ல, அவங்கள அம்மாங்க மாட்டாங்க. வந்தவளை அம்மா அம்மாங்கிற, பிறந்தத அம்மா அம்மாங்கிற, என்ன அம்மா யார அம்மான்னு சொல்லு, அவங்கள சொல்லு. அந்த அந்த உறவுகள்ல அந்த உறவுகள் முறையோட சேர்க்கணும் சொல்லணுங்கிறாங்க. பேசுற போது அந்த சொற்கள் வெல்லும் சொல்லுதுன்னா உறவுகள் சிறக்கிற போதுதான் நம்ம சொல்லி நிச்சயமாக அது வெல்லும் சொல்ல மாறுது. அதாவது அந்த இஃப் கேளுங்கள கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்குன்னு சொல்ல. அடுத்தது 2 சிறந்த வார்த்தைகள் தேங்க்யூங்கிற, மிக்க நன்றி. ஏன் நன்றி சொல்ல மாட்டேங்கிறான்? மறுபடியும் அந்த கஞ்சத்தனம் அல்லது தெரியாதோ அதை சொல்ல கற்றுக்கணுங்கிறது தான் இப்போ இது. அடுத்தது ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை தவிர்க்க வேண்டிய வார்த்தை என்னன்னு கேட்டீங்க, நான் நம்ம எப்போவெல்லாம் நம்மளை முன்னாடி வச்சோமோ அப்போவெல்லாம் உறவு உடஞ்சு போச்சோம். நம்ம நாட்டு பொலிட்டீஷியனு வெளிநாடு போனாரா, அங்கே ஒரு பெரிய மாளிகையில் அந்த அரசியல்வாதி இருக்காரு. இந்த 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 மாளிகை எப்படி கட்டினாயின்னு கேட்டான். அந்த பாரு ஒரு பாலம், ஆமாம் 10%, அதில் 10% இந்த மாளிகை. இன்னொருத்தரை போனாரா, அவர் ஒரு பெரிய வீட்டில் இருந்தார், எவ்வளோ அங்கே பாருங்க